ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈகிள் vlogs தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா தக்காளி சாதமும் உருளைக்கிழங்கு பொரியலும். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாமா? அரை கிலோ உருளைக்கிழங்கை நான் வெட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். தக்காளி சாப்பாட்டுக்கு தேவையானது 2 பெரிய வெங்காயம், 7 தக்காளி, கருவேப்பில், சோம்பு, பட்டை, 3 கிராம்பு. இப்போ இது வந்து நீங்கள் ஆப்பிள் தக்காளி எடுத்துக்கிட்டிங்கன்னா புளிப்பு இல்லாமல் இன்னுமே தக்காளி சாப்பாடு நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும். நான் வந்து இந்த தக்காளி தான் இருக்குது, நான் இதை தான் எடுத்திருக்கேன். நீங்கள் ஆப்பிள் தக்காளி கிடச்சதானே எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம உருளைக்கிழங்கு பொரியல் செஞ்சிடலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு பாத்திரம் நல்லா சூடானதுக்கப்புறம் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் ஊற்றி நான் ஏன் இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்கிறேன் அப்படின்னா, நான் சில்வர் வடைச்சட்டி வச்சுருக்கிறங்காட்டிக்கு இப்படி ஆயில் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுறேன். உருளைக்கிழங்கு போட்ட உடனே நம்ம சில்வர் வடைச்சட்டியில் அப்படியே ஒட்டிக்கும். அது ஒட்டாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இப்படி ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணி விடுறேன். அதுக்கப்புறம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம உருளைக்கிழங்கு போட்டுடலாம். உருளைக்கிழங்குக்கு வந்து கம்மியாகவே எண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். உருளைக்கிழங்குல அதிகமாக எண்ணெய் யூஸ் பண்ணி செஞ்சோம் அப்படின்னா டேஸ்ட்டாக தான் இருக்கும், இருந்தாலும் உடலுக்கு ரொம்ப கேடு. அதனால் கம்மியாக ஆயில் ஊற்றி உருளைக்கிழங்கு போட்டு நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. வணக்கும்போது ஒரே 1 ஸ்பூன் மிளகாத்தூள் நான் போட்டிருக்கேன், காரத்துக்கு ஏற்ற மாதிரி. கொஞ்சோண்டு சிக்கன் மசாலா டேஸ்ட்டுக்காக போட்டிருக்கேன், கொஞ்சோண்டு போடுங்க போதும். இல்லாட்டினா உங்கள் ஃப்ளேவர் வந்து கறி மசாலா தூள், கரம் மசாலா தூள் அது மாதிரி எதாவது பிடிச்சிருந்ததுன்னா டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா பிரட்டி விட்டுருங்க. இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஈகிள் vlogs தமிழ் சேனலுங்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ நல்லா உருளைக்கிழங்கு வந்து நல்லா பிரட்டி விட்டுட்டு பார்த்துக்கோங்க. இந்தளவு நல்லா அடி பிடிக்காத மாதிரி சிம்மிலேயே வச்சுக்கோங்க. பெருசாக வச்சிங்கன்னா சீக்கிரமாக அடி பிடிச்சிரும். நல்லா ஒரு பிரட்டிட்டு ஆயிலெல்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம வந்து இது ஒரு மூடி போட்டு நல்லா வேக வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் வெந்தாலே போதும், உருளைக்கிழங்கு சீக்கிரமாக வெந்துடும். இப்போது 5 நிமிஷம் ஆயிடுச்சு, உருளைக்கிழங்கு வெந்துருச்சான்னு பார்க்கலாம். 5 நிமிஷம் நீங்கள் விட்டாலே போதும். பார்த்துக்கோங்க, இப்போ நல்லா உருளைக்கிழங்கு வெந்திருக்கா. உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு. நல்லா டீப் ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதாவது தண்ணியெல்லாம் எப்படி இருந்தாலும் அந்த தண்ணி விடும், தண்ணியெல்லாம் இல்லாமல் நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு இறக்கிடலாம். இப்போ நம்ம அடுத்தது தக்காளி சாப்பாடு செய்கிறதுக்கு போயிடலாம். நான் எடுத்து வச்ச அளவுகளெல்லாம் வந்து வெட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் பிரியாணி மசாலா, கொஞ்சோண்டு தேவைக்கேற்ப சிக்கன் மசாலா டேஸ்ட்டுக்காக எடுத்து வச்சுருக்கேன். பட்டை, சோம்பு, கிராம்பெல்லாம் நம்ம காமிச்சதை நான் பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நீங்கள் அப்படியே போகிறதுனாலும் போடலாம், ஆனால் நான் பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு நல்லா சூடானதுக்கப்புறமா ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் விட்டதுக்கப்புறம் நம்ம கடுகு தான் போட போகிறோம், கடலப்பருப்பு நான் எடுக்கலை. இது வந்து தக்காளி சாப்பாடு மாதிரி நான் செய்யாமல் கொஞ்சம் பிரியாணி டேஸ்ட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக நான் இப்படி செஞ்சுருக்கேன். அதனால் நான் கடலப்பருப்பு அவாய்ட் பண்ணிட்டேன். நீங்கள் கடலப்பருப்பு தேவைப்பட்டால் நீங்கள் போட்டுக்கலாம். பாருங்கள், எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம கடுகு போடலாம். இந்த மாதிரி நீங்கள் தக்காளி சாப்பாடு செஞ்சீங்க அப்படின்னா வெளியில் எங்காவது கொண்டு போகிறதுனாலும் கொண்டு போய்க்கலாம். அப்படி இல்லாட்டினா இந்த தக்காளி தொக்கு நீங்கள் செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கூட ஒரு 2 நாளைக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் கெட்டெல்லாம் போகாது. பாருங்கள், எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம கடுகு போட்டாச்சு. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் போட்டிருக்கேன். வெங்காயம் வந்து நல்லா வணக்கிக்கணும், அப்படின்னா தான் வந்து ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். நான் வந்து பொடிசாக வெட்டியிருக்கேன். நீங்கள் நீல வாக்கில் வெட்டினால உங்களுக்கு வெங்காயமெல்லாம் நல்லா சாப்பிட்றதுக்கு பிடிக்கும் அப்படின்னா இன்னும் கூட வெங்காயத்தை அதிகமான கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு இந்த அளவுக்கு போதும், நான் வணக்கிட்டுருக்கேன். சீக்கிரமாக வணங்கணும் அப்படின்னா லைட்டாக உப்பு போட்டு வணக்குனீங்கன்னா சீக்கிரமாக வணக்கிடலாம். பாருங்கள், நான் கொஞ்சம் உப்பு எடுத்துக்கிறேன். உப்பு தேவையானது கொஞ்சோண்டு போட்டால் போதும். போட்டு நல்லா வணக்கிட்டு இதுக்கப்புறம் நம்ம மசாலா போட்டுக்கலாம். ஏன் நம்ம வந்து வெங்காயத்து கூடவே மசாலா போடுறோம் அப்படின்னா, நல்லா எண்ணெயில் மசாலா வணக்கும் போது மட்டும்தான் மசாலாவோட டேஸ்ட்டு சூப்பராக வரும். இதே நீங்கள் தக்காளி போட்டு நல்லா வணக்கிட்டு அதுக்கப்புறமா போட்டிங்கன்னா மசாலா வணங்குறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். அதனால நீங்கள் எப்போவுமே வெங்காயம் வணக்கினதுக்கப்புறம் நீங்கள் மசாலா போட்டிங்கன்னா டேஸ்ட்டு நல்லா கிடைக்கும். அதுக்காக நான் இப்போவே மசாலா போட்டேன். மசாலா போட்டு நல்லா கை விடாமல் நல்லா பிரட்டிக்கணும். ஏன் அப்படின்னா ரொம்ப ட்ரையாக இருக்கிறங்காட்டிக்கு அடி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால நல்லா பிரட்டிக்கோங்க. ஒரு சும்மா 2 பிரட்டினதுக்கப்புறமா நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியும் பொடிசாக வெட்டி வச்சுருக்கேன். நீங்கள் ஆப்பிள் தக்காளி போட்டுக்கோங்க, நான் நாட்டு தக்காளி போட்டிருக்கேன்.
தக்காளி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். அந்த தக்காளியில் இருக்கிற ஈரப்பதம் எல்லாமே சுண்டி வரணும். நீங்கள் வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கூட ஆயில் விட்டு நல்லா வெந்ததுக்கப்புறமா நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் காலையில் நேரம் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுக்காக தக்காளி சாப்பாடு உருளைக்கிழங்கு பொரியலும் வச்சுருக்கேன். அது வந்து சீக்கிரமாக செஞ்சக்கூடிய ஒரு பொருள் தான். அதனால நான் இன்றைக்கி தக்காளி சாப்பாடு எடுத்திருக்கேன். இப்போ இந்த தக்காளி வந்து நம்ம கொத்திட்டே இல்லாமல் ஒரு மூடி போட்டு நல்லா ஆவியில் நல்லா வேக வச்சுட்டோம் அப்படின்னம்னா சீக்கிரமாகவும் வெந்துடும், நம்மளுக்கு டைமும் சேவ் ஆகும். நீங்கள் வேணால் இப்படி செஞ்சு பாருங்கள். இப்போ நான் தக்காளி நல்லா மூடி வச்சுட்டேன். ஒரு 5 நிமிஷம், ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்தா நல்லா வெந்திருக்கும். நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாம் அப்படியே பிரிஞ்சு வர்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் வேணும்னா தக்காளியெல்லாம் நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இல்லை நீங்கள் அப்படியே தக்காளியெல்லாம் எங்களுக்கு வரணும் அப்படிங்கிறதுனா அப்படியே விட்டுறலாம். பாருங்கள், நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம வந்து வணக்கிக்கணும். இப்போ வந்து நான் இது செஞ்சுருக்கிறது ஒரு 1/2 கிலோ அரிசிக்கு கரெக்டாக இருக்கும். இல்லை உங்களுக்கு அதிகமாக வேணுனாலும் நீங்கள் செஞ்சுக்கலாம். இல்லாட்டினா எடுத்து வச்சுட்டு நீங்கள் எப்போ வேணுமோ அப்போ வேணாலும் இது பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ நான் சாதம் இதுக்குள்ளே போட்டு நல்லா பிரட்டி எடுக்கிறேன். இதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து சாதம் வச்சு ஆற வச்சு வச்சுருங்க. சாதம் எடுத்த உடனே குக்கர்லேருந்து அப்படியே போட்டு நீங்கள் கிளறினீங்க அப்படின்னம்னா ஒரு மாதிரி களி மாதிரி ஆயிரும். அதாவது அங்கங்கே திட்டு உருண்டை உருண்டை ஆயிரும். எப்பவுமே நம்ம வெரைட்டி ரைஸ் தாளிக்கும் போது சாப்பாடை நல்லா ஆற வச்சதுக்கப்புறமா நீங்கள் வந்து தாளிக்கணும். அப்படின்னா தான் வந்து பளபளன்னு வரும். நான் வேற ஒரு பாத்திரத்தில் ஆற வச்சுருந்தேன். இப்போ என் வடச்சட்டியில் கிளறாமல் நான் குண்டால் அப்படியே மாற்றி நான் கிளறியிருக்கேன். பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக வந்திருந்ததுன்னு. இப்போ இந்த தக்காளி சாதமும் உருளைக்கிழங்கு பொரியலும் வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். சாப்பிடாத குழந்தைங்க கூட நல்லா சாப்பிடுவாங்க. பாருங்கள், உப்பு காரம் எல்லாமே செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. சூப்பர். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.